ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற மேட்ச் நம்பர் 18 சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் வந்து நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ஹைதராபாத் ஸ்டேடியத்தில் நடக்குது. அந்த மேட்சுக்கான ஜிஎல் டீம் மேக்கிங் எப்படி பண்ணலாம், எந்த பிளேயரை லீவ் பண்ணி எடுக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த பிளேயரோடைய த்ரெட்ஸு, அந்த பிளேயர்ஸோடைய வென்யூ ரெக்கார்டு, இதை பற்றியான விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கிரவுண்டில் வந்து பேட்டினுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க. நல்ல ஹையாக ஃபாஸ்ட் பவுலர் போடுறவங்க பாலெல்லாம் மேக்ஸிமம் அடிபட்டுரும். ஸ்விங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் விக்கெட் கிடைக்க ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்பின் நல்லா பண்ணுறவங்களுக்கு ஒரு 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 இன்னிங்ஸில் விக்கெட் கிடைக்கும். இப்போ 72 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 33 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா 38. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160க்கு மேலே வரைக்கும் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. லாஸ்ட் 7 மேட்சஸ் 8 மேட்சஸில் 180 வரை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 170 to 189 வந்து 12 டைம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் வந்து லாஸ்ட்டாக அடித்த ஹைதராபாத் அடித்தவங்க தான். லோ ஸ்கோர் வந்து 80க்கும் ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. கிரவுண்டில் நடந்த ரீசெண்ட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த ஹைதராபாத் சன்ரைசர்ஸுக்கும் எம்ஐக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் 6 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரன்ஸ் வந்து அதிகமாகவே வந்திருக்கு. விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சி தான் வந்திருக்கு. அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஆர்சிபியும் பாருங்கள் 180க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸில் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் உள்ளது. அதே மாதிரி டிசிக்கும் பஞ்சாபுக்கும் நடந்த மேட்ச் மட்டும்தான் லோ ஸ்கோர் பண்ணி விக்கெட் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ டாமினேட் பண்ணுற டீம் மட்டும்தான் நிறைய விக்கெட் எடுக்க முடியும். இப்போ டாமினேட் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பாக 2 டீமும் இதே மாதிரி ஸ்கோர் அதிகமாக தான் பண்ணுவாங்க. விக்கெட் கூட கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஸ்விங் பண்ணுறவங்க வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் ஸ்பின்னர்ஸ் வந்து 15 விக்கெட்ஸும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 25 விக்கெட்ஸும் எடுத்திருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 6 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங் ஃபேஸ் பாலர்ஸ் 13ம் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 12 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. பட் இந்த பிச்சை பொறுத்தவரை மேக்ஸிமம் பேட்டினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஐபிஎலுக்கு வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் பார்த்து எடுங்க. பிச்சில் கிராக் நிறைய இருக்கிற பட்சத்தில் ஸ்பின்னுக்கு வந்து ஆரம்பத்தில் நிறைய சப்போர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ளே பண்ண மேட்சஸில் 19ல் வந்து 14 மேட்சஸ் வந்து சன்ரைசர்ஸ்க்கு எதிராக நம்ம சிஎஸ்கே தான் நிறைய வின் பண்ணியிருக்கிறாங்க. டாமினேட் பண்ணி அளவுக்கு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அப்போ அந்த டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸில் இருந்தாங்க. டீம் சரியில்லை. அதே மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் நல்லா அடிப்பாங்க, பவுலர் போட மாட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் டீம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த டீமோடைய ஃபுல் இதுவும் இவங்க வந்து இதே மாதிரி ரிசல்ட்டு தொடர்ந்து டாமினேட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிஎஸ்கே வின் ஆக இல்லை 2 டீமும் லாஸ்ட்ல இருந்து வர்றதுனால கண்டிப்பாக வின் ஆகணுங்கிற ஒரு இதில் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எஸ்ஆர்ஹெச்சும் வின் ஆகிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அந்த வென்யூலையும் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச்சும் சிஎஸ்கேயும் தான் வின் ஆயிருக்கிறாங்க. ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுனால மேபி இந்த டீம் ஸ்ட்ரென்த் வந்து சிஎஸ்கே பக்கமும் போகலாம், எஸ்ஆர்ஹெச் பக்கமும் போகலாம். ஸோ நம்ம பிரித்து டீம் போட்டு அதுக்கு தக்கனமாக நம்ம பிளேயர்ஸை கொண்டு போகிற பட்சத்தில் ஈஸியாக நம்ம ஜிஎல் இல்லை ஸ்மால் லீக் அதுக்கு தக்கனமான இதில் வந்து நம்ம வின் ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பாசிபிள் 11 வந்து கெய்க்வாட், ரவீந்திரா, ரகானே, சமீர் ரிஸ்வி, மிச்சல், டூபே, ஜடேஜா, எம்எஸ் தோனி, மிஸ்டபர் ரஹ்மான், தேஷ்பாண்டே, தீபக் சகார், இம்பாக்டா 10 ரனா வரலாம். ஆனால் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஏதாவது சேஞ்ச் ஏதாவது பண்ணுவாங்கன்னா மேபி ஒரு ஸ்பின்னரை எடுத்துகிட்டு வரலாம். இல்லை ரவீந்திராவையே பவுலிங் போட்டுறாங்கன்னா அப்படியே கன்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஆர்ஹெச் பாசிபிள் ஒன்று பார்த்தீங்கன்னா மயன்க் அகர்வால், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஏடன் மார்கன், கிளாசன், அப்துல் சமாத், வாஷிங்டன் சுந்தர், பேட் கமின்ஸ், மார்க்கண்டே, புவனேஸ்வர் குமார், டி நடராஜன் மேக்ஸிமம் வந்தால் அவர் உள்ள வர ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஜெய் உம்கட் அவர் தான் வருவார், லெஃப்ட் ஹேண்ட் பவுலரு. இப்போ இவங்களும் லாஸ்ட்ல இருந்து வர்றதுனால மேபி ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே விஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சு, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விறுவிறுப்பாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை ஒன் சைடாக எஸ்ஆர்ஹெச் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா நம்ம சிஎஸ்கே வந்து எஸ்ஆர்ஹெச் அதிக முறை டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ டீம் ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பு வந்து மேபி நடக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் அப்புறம் ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா
ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் வந்து நம்ம ரவீந்திரா இருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் மேக்ஸிமம் அவங்க பவுலிங் போடுவாங்கங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போட்டாங்கன்னா இவங்களை வந்து உறுதியாக எடுக்கலாம் ஒரு டீமில் கேப்டன் கொடுத்து. வைஸ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் இருக்கிறாங்க, அதாவது ட்ரேவிஸ் ஹெட், அவங்க வந்து வைஸ் கேப்டனாகவும் இருக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிஎல் மேக் பண்ணுறதுக்கான டீம் மேக்கிங் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் வந்து நான் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸோடைய த்ரெட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வென்யூ ரெக்கார்டு, அப்புறம் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, இது எல்லாத்தையுமே வச்சு தான் எந்த பிளேயர் உள்ளே வருவாங்க, அப்புறம் பெர்சன்டேஜ் மெத்தடு, அப்புறம் கிரெடிட் மெத்தடு, இதில் வந்து எந்த பிளேயர் உள்ளே போவாங்க டிடிக்கு, யார் வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, யாரை ரொட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். அதை வந்து பாருங்கள். லாஸ்ட்டாக நடந்த ஒரு 7 மேட்சஸ் இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மேட்சஸில் 2 மேட்சஸ் மட்டும்தான் லோ ஸ்கோர் ஆகிருக்கு. மீதி 5 மேட்சஸும் பார்த்தீங்கன்னா எபோவ் 180க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, 180 மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 மேட்சஸ் லோ ஸ்கோர் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் அண்டு பஞ்சாப் கிங்ஸ். ஸோ மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை டீமு. ஸோ ஸ்கோர் வந்து பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம எப்படி எடுக்கணும்னா, பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான டீம்களை வந்து 2 பக்கமும் எடுக்கணும். எஸ்ஆர்ஹெச்சுக்கு சப்போர்ட் பண்ணி வின் பண்ணுற மாதிரி, அதாவது எஸ்ஆர்ஹெச்சுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வின் பண்ணுற மாதிரியும், செகண்டு நம்ம சிஎஸ்கே வின் ஆகிறதுக்கும் எடுக்கணும். ஏன்னா இப்போ பெரிய டீம் விளையாடுற பட்சத்தில் இங்கே ஸ்கோர் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வர 7 மேட்சஸ் ரீசெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 49 இது ஃபாஸ்ட் பவுலினுக்கும் 31 இது ஸ்பின்னுக்கும் எடுத்துருக்குறாங்க. ஃபாஸ்ட் பவுலினுக்கும் இவங்க ஸ்பின்னுக்கும் எடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த இதில் பெரிய அளவுக்கு ஸ்பின்னர் யார் உள்ளே வருவாங்கங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் வந்து ஜடேஜாவுக்கு வந்து ஒரு முக்கியமான பிக்காக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து நல்லா போடுற பட்சத்தில் எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வெளியேற விக்கெட்ஸை ஏர்லியராக விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 கிரெடிட்ஸில் ஹை பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ்லாம் எல்லாருமே இருக்கிறாங்க. இதில் யார் வருவாங்க, யாரை விடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து விக்கெட் கீப்பர் செக்ஷனில் கிளாசன் தான் ஹை பெர்சன்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இவரை வந்து ஒரு டீமில் நீங்கள் வந்து எடுத்து பார்க்கணும். ஒரு ரிஸ்கான டீமில் நம்ம தோனியை வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ 96% எடுத்ததுனால மேக்ஸிமம் இவர் ஒரு 30 ரன்னு இல்லை 20 ரன்னு அப்புறம் கேட்ச் பிடிச்சா கூட உள்ளே வந்துடுவார். அப்போது இதில் வந்து அதுக்கு அடுத்து யார் பார்த்தீங்கன்னா பேட்டினா ஃபுல்லாக போகிறப்போ நம்ம வந்து கிளாசன் கெய்க்வாட் எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா கிளாசன் ஜடேஜாவை வந்து எடுத்து கெய்க்வாடையும் எடுத்துகிட்டு ஜடேஜாவுக்கு ஒரு சி இல்லைன்னா விசி அந்த மாதிரி கொடுத்து எடுக்கலாம். ஏன்னா கெய்க்வாடுக்கும் ரீசெண்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை, ஸோ பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுடைய வென்யூ ரெக்கார்டு வந்து இங்கே விக்கெட் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காரு. 10 மேட்ச் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்சுக்கு ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் அந்த மாதிரி தான் கம்மியாக எடுக்கிறாரு. ஸோ இவரை வந்து ஒரு ரிஸ்க்கு டீமில் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து எடுக்கலாம். மற்ற டீமில் ஒரு இதில் கொஞ்சம் லீவ் பண்ணி கூட போகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுக்கு வந்து பிளேயர்ஸ் கிடையாது, நிறைய த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ விக்கெட்டும் அவர் எடுக்கலாம், இல்லை ஃப்ளாப்பும் ஆகலாம். ஸோ இந்த 2 இதில் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஒன்று நிறைய விக்கெட் எடுப்பார், இல்லை ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது 8.5 பார்க்குறப்போ இந்த மேட்ச்சில் பேட்டினுக்கு நல்ல சப்போர்ட் ஆகுது அப்படின்னா இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டீமில் சிவன் டுபே வந்து மேக்ஸிமம் இம்பேக்ட் பிளேயராக தான் உள்ளே வருவார். சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா பத்திரானா செகண்ட் இதுக்கு இம்பேக்டாக வருவார். இவரை ஒரு டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது டேரி மிச்சல் இந்த தடவை பவுலிங் போட்டார்னா மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவர் ஸ்லோ பவுலிங்ஸ் நிறைய ஸ்விங் பண்ணி போடுவார். ஸோ விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது பேட்டிங் அண்ட் பவுலிங். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா நம்ம இவருக்கு ஒரு சிவிசி அளவுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்புறம் தீபக் சகர் வந்து ஹெட் டு ஹெட் அண்டு வென்யூ ரெக்கார்டு இவங்களுக்கு எதிராக நல்லா போடுவார். ஸ்விங் இதில் வந்து அருமையாக பண்ணுவார்.
ஸோ டாப் ஆர்டரில் கூட விக்கெட் எடுக்க பவர் பிளேயில் இவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லோ பெர்சன்டேஜில் வேறு இருக்கார். ஸோ இவர் உள்ளே வர்றதுக்கு இன்றைக்கி ஒரு மஸ்ட் பிக் மாதிரி வருவார். அதே மாதிரி பேட் கமின்ஸுக்கு வந்து பிளேயர்ஸ் இடையே த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 விக்கெட்டாவது எடுக்க இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இவருக்கு யாருக்கெல்லாம் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திராவுக்கு இருக்குது. அதே மாதிரி இவங்க ரகானேக்கு இருக்குது, அதே மாதிரி ருத்ராஜுக்கு இருக்குது. ஸோ இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 விக்கெட் கூட இவர் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருந்து மஸ்ட்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா தீபக் சகர். ஒரு இதில் வந்து நம்ம சிஎஸ்கே வின் ஆகிற டீமில் இவரை எடுத்துருங்க. இவர் வந்து எஸ்ஆர்ஹெச் வின் ஆகிற டீமில் கண்டிப்பாக எடுத்துடலாம். சிஎஸ்கே வின் ஆகிற டீம்லையும் இவரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மிட்சலுக்கு வந்து ஒரு டீமில் சிவிசி கொடுத்து எடுங்க. ஆனால் அதில் வந்து அவர் வந்து பவுலிங் போட்டார்னா கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மார்க்கம் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங், அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதிலிருந்து சகார், கமின்ஸ், மிட்சல் இல்லைன்னா மார்க்கம், இந்த 2 பேரில் ஒருத்தருங்க. அதுக்கப்புறம் டூபே வந்து இப்போ டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் இவரை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 8 இதில் வந்து இவர் தான் ஹை பெர்சன்டேஜ் சி, இவர் ஹை பெர்சன்டேஜ் விசி இருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் பேட்டிங்கில் இப்போ சப்போஸ் கேப்டனில் இவர் வந்தார்னா வைஸ் கேப்டன் வந்து பவுலினுக்கோ இல்லை விக்கெட் கீப்பர் பேட்டினுக்கோ ஆல்ரவுண்டருக்கோ மாறும். அதே மாதிரி இவர் வந்தார்னா ஒரு இது விசி இல்லைனா சிவிசி மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இப்போ இந்த இதில் இருந்து ரவீந்திரா டீகட், இப்போ ஸ்மால் லீக்கு எடுக்கிங்கன்னா 2 பேரையும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரவீந்திரா இல்லைனா டீகட்டில் வந்து ரிஸ்க்காக போகிற பட்சத்தில் ஒருத்தர் சிஎஸ்கே வின் ஆகிற பட்சம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரவீந்திரா எடுங்க, இல்லைனா ஹெட் எடுத்துருங்க. அதுக்கடுத்து முஸ்தபர் ரஹ்மான், புவனேஸ்வர் குமார். முஸ்தபர் ரஹ்மான் வந்து நம்ம எடுக்கலாம், புவனேஸ்வர் குமாரையும் எடுக்கலாம். ஏன்னா 2 பேருமே ஸ்விங் நல்லா பண்ணுவாங்க. இவர் வந்து ஸ்லோ டெலிவரி நல்லா பண்ணுவார். விக்கெட் எடுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இவங்க இந்த 3 பேரையும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரவீந்திரா, புவனேஸ்வர் குமார், முஸ்தபர் ரஹ்மான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர 7.5ல் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்க 7ல் இருக்கிறாங்க. இதில் இவர் இன்றைக்கி உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரகானே வந்து இந்த டீம் கூட கம்மியாக தான் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ரிஸ்க்கு பிக்காக நீங்கள் எடுக்கணும், ஜிஎல் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவர் வந்து உள்ளே வர ஒரு வாய்ப்பு சின்னதாக. அதே மாதிரி ஸ்பின்னு வந்து இவர் மார்க்கண்டே நல்லா பண்ணுவார். இவரை வந்து ஒரு இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டேஷ்பாண்டே இந்த மேட்ச் பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இவரை எடுக்கவே வேண்டாம். ஏதாவது ஒரு ரிஸ்க்கான ஒரு டீமில் வேணால் எடுங்க. லாஸ்ட்டாக ஏதாவது 1 or 2 விக்கெட் எடுப்பார். ஸோ வாஷிங்டன் சுந்தர் வந்து எப்படி வராருன்னு பார்த்துட்டு எடுங்க. அவர் பாலில் மேக்ஸிமம் வந்து இங்கே இருக்கிறவங்க அடிச்சிருவாங்க. 1 or 2 விக்கெட் கூட விடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த இதில் இருந்து தோனி வந்து லாஸ்ட்டில் தான் பேட்டிங் வருவாங்க. டாப் ஆர்டர் எல்லாம் ஃபெயிலியர் ஆனால் தான். ஸோ ஒரு விக்கெட் கீப்பர் வச்சு உள்ளே போகலாம். அப்படி இல்லை சிஎஸ்கே கண்டிப்பாக டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும், எஸ்ஆர்ஹெச் வின் ஆயிரும் உறுதியாக அப்படி நினச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் தோனியை வந்து உள்ளே கொண்டு வரணும். அதே மாதிரி சர்மா வந்து மஸ்ட் பிக்கு. இவரை வந்து ரொட்டேஷன் பண்ணணும். ஒரு டீமில் வைக்கணும், ஒரு டீமில் வைக்காமல் எடுங்க. இவரை வந்து எல்லா டீம்லேயும் எடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நிறைய எஸ்ஆர்ஹெச் வின் ஆகிற மேட்ச்சில் இவர் உள்ளே வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ் அண்டு லோ பெர்சன்டேஜ் கிரெடிட்ஸில் உள்ளவங்க இவங்க வந்து இம்பேக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இன்றைக்கி மேட்ச்சில் டாப் ஆர்டர் போகிற பட்சத்தில் பேட்டிங் ஆர்டர் ரிசீவ் கூட ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். சப்போஸ் ருத்ராஜ்லாம் டாப்பில் அவுட் ஆகிறாருன்னா இவர்கிட்ட அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் இருந்து கண்டிப்பாக 2 பேர் உள்ளே எப்படியும் வருவாங்க. அப்படி இல்லைனா ஒருத்தராவது உள்ளே வருவாங்க. அவங்கள நம்ம ரொட்டேஷன் பண்ணி எடுக்கலாம். ஒன்று இவரை எடுத்துகிட்டு புவனேஸ்வர் குமாரை விட்டுட்டு
இவரை எடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது அந்த பிளேயர்ஸ் ஜிஎலுக்கு வந்து கிடச்சிருவாங்க. மேக்ஸிமம் 50% கீழே 4 பேர் இல்லை 3 வந்து எல்லா டீம்லேயும் எடுத்துகிட்டே இருங்க. ரிஸ்க்கான டீமில் 4 பேர் கண்டிப்பாக எடுங்க. அப்படி தான் அந்த மேக்ஸிமம் இந்த ட்ரீம் டீம் வருவாங்க. அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பேட்டர்னும் உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிரும். இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாருக்கெல்லாம் வந்து கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுக்கு ஒரு செகண்ட் பவுலிங் இல்லை ஃபஸ்ட் பவுலிங் போட்டார்னா ஒரு சி கொடுங்க. பிளேயர்ஸ்கிடையே த்ரெட்ஸு இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி இவர் நல்லா போட்டார் அப்படின்னா விக்கெட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு சி கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி கெய்க்வாடுக்கும் கொடுங்க. ஆனால் கெய்க்வாடு வந்து கம்மின்ஸ் கிட்ட அவருக்கு ஒரு த்ரெட்டு இருக்குது. அந்த மற்றபடி இவர் வந்து ப்ளே பண்ணிடுவார். அப்படி சப்போஸ் கம்மின் கிட்ட ஸ்லோவாக விளாண்டார்னா இன்றைக்கி இவர் வந்து கண்டிப்பாக நல்லா விளாட்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு சி இல்லைனா விசி கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி கிளாசன் வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணார்னா ஒரு விசி இல்லை சி கொடுத்து பாருங்கள். இதில் இப்போ யாருக்குன்னா ரவீந்திராவுக்கு ஒரு சி கொடுத்து பாருங்கள், இல்லை ஹெட்டுக்கு ஒரு சி கொடுத்து பாருங்கள். 2 பேருக்கும் சிவிசி கொடுத்து பார்க்காதீங்க. கண்டிப்பாக ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி கம்ப்ளீட் பேட்டிங் பிச் மாதிரி தான் இருக்குது. ஸோ புவனேஸ்வர் குமாருக்கெலாம் வந்து விசி கொடுத்தா அவங்க அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. மேபி முஸ்தஃபர் ரஹ்மான் வந்து ஸ்விங் ஸ்லோ பண்ணுவார். ஸோ இவருக்கு ஒரு எதிர்பாராத விதமாக அவுட் ஆகி உள்ளே வராங்கன்னா மேபி ஒரு இதில் வந்து விசி கொடுத்து பாருங்கள். புவனேஸ்வர் குமார் வந்து சன்ரைசர்ஸ் உறுதியாக ஜெயிக்கும், டாமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்து பாருங்கள். ஆனால் பிளேயர்ஸ் இடையே நிறைய த்ரெட்ஸும் இருக்குது. பட்டு அவருடைய ஸ்விங்கு வந்து ஆரம்பத்தில் தான் இருக்கும், அப்புறம் கம்மியாகும். ஸோ ஒரு விசி வேணால் கொடுத்து ஒரே ஒரு இதில் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அதுவும் ரிஸ்க்கு தான். இந்த இதில் இருந்து இவருக்கு ஒரு விசி இல்லைனா சி கொடுத்து பார்க்கலாம், அபிஷேக் சர்மா. அதே மாதிரி ரகானேக்கு ஒரு விசி கொடுத்து பார்க்கலாம். இப்போ மேட்ச் வந்து டவுன் ஆகுதுன்னா இவர் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மிச்சல் இவருக்கு ஒரு சி கொடுத்து பார்க்கலாம். சப்போஸ் இவர் பவுலிங் போடுறதுக்கு பேட்டிங் மற்றவங்க இப்போ 10 ரனா சகார் பால்லாம் அடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு கண்டிப்பாக ஓவர் கொடுப்பாங்க. ஸ்லோ டெலிவரி போடுவார். ஸோ 2 விக்கெட் எடுத்துகிட்டு பேட்டிங்கில் வந்து அடிச்சிட்டாருனாலும் சிவிசி அளவுக்கு வர ஒரு வாய்ப்பு. இவருக்கு சி இல்லைனா விசி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இவர் அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கஷ்டம். டூபே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். அப்படி பண்ணுற பட்சத்தில் ஒரு விசி அளவுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேட் கமின்ஸை வந்து ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சகார் தான் இவங்க கூட அருமையாக பவுலிங் பண்ணியிருக்கிறாங்க. இவருக்கு ஒரு விசி கொடுத்து மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மேட்ச்சில் ஒரு பேட்ஸ்மேனை கொடுத்து ஒரு விசி, இல்லை இப்போ ஆல்ரவுண்டர் மிச்சல் கொடுத்து ஒரு சி கொடுத்து இவரை ஒரு விசி, அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். மேலும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.